தொழிலதிபர்கள்லாம் பல பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். முக்கியமான பிரச்சனைக்காக அவங்க டெல்லி போவாங்க. அங்க அதிகாரிகளை சந்திக்கணும், செக்ரட்டரிஸ் எல்லாம் பார்க்கணும்னா 11 மணி 12 மணிக்கு செக்ரட்டரிஸ் பல பேர் கோல்ஃப் விளையாடிட்டு இருப்பாங்க. ஏதாவது ஒரு கிளப்ல உட்காந்து கோல்ஃப் விளையாடிட்டு இருப்பாங்க. செக்ரட்டரி போய் கோல்ஃப் மைதானத்துல தான் போய் பார்க்கணும், இல்லை டென்னிஸ் விளையாடிட்டு இருப்பான். காலையில 10 மணிக்கு ஆபீஸ் போனா ஆபீஸே இருக்காது. ஆனா எல்லாரும் சீரியஸா சாயங்காலம் 4 மணி 5 மணிக்கு வந்துருவான். ஏன்னா அப்பதான் பிசினஸ் நடக்கும், பேரம் படியும். ராத்திரி 10 மணி கூட ஆபீஸ்ல இருப்பான். இன்னைக்கு போங்க 9:30 மணிக்கு எல்லா ஆபீசரும் சீட்ல இருக்காரா இல்லையான்னு டெல்லியில செக் பண்ணி பாருங்க. ஏன் தெரியுமா? 9:30 மணிக்கு எல்லா செக்ரட்டரி இருக்கணும். ஏன்னா பிரதமர் 9 மணிக்கு வந்து சீட்ல பிரதமர் சீட்ல உட்கார்றாரு. அவர் யாரை கூப்பிடுவாரு, எந்த டிபார்ட்மெண்ட்ல பேசுவாரு, எந்த செக்ரட்டரியை கூப்பிடுவாரு யாருக்கும் தெரியாது. பிரதமர் ஒரு வாரம் வெளிநாடு போயிட்டாரு, அமெரிக்கா போயிட்டாரு. நாளைக்கு மத்தியானம் தான் வர்றாரு. நாளான்னைக்கு தான் ஆபீஸுக்கு வருவாருன்னு நினைச்சு யாரும் அசால்ட்டா இருக்க முடியாது. ஏர்போர்ட்ல இருந்து நேரம் ஆபீஸுக்கு போறாரு, வீட்டுக்கு போறது இல்லை அவரு. புரியுதா உங்களுக்கு ஆட்சி எப்படி மாறி இருக்குன்னு?